ஓம் முருகா. அனைவருக்கும் வணக்கம். வாங்க, போன வாரம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, எப்படி மூவ்மெண்ட் ஆகிருந்துச்சு, இந்த வாரம் மார்க்கெட் என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது, திங்கட்கிழமை என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து செக் பண்ணி பார்த்தபடி நிஃப்டி வீக் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் பண்ணி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது போக 3 வீக்காக வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வந்து எதிர்பார்க்கல. பட் ரெட் கேண்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து செல்லர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து மாறி இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து நம்ம இன்னும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போணுச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது போக மார்க்கெட் வந்து இதே ஜோனில் வந்து 4 நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பையர்ஸ்க்கு வந்து பெருசாக எந்த ப்ராஃபிட்டும் கொடுக்கல. இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இது பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும்போது ஒரு பெரிய ஃபால் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபாலாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து செல்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பையிங் எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் 51,800 700 to 800 லெவலில் தாண்டினா மட்டும்தான் ஸ்ட்ராங் பையிங்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போதா இல்லை சைடு வேல போதா, வாலட்டிலிட்டி இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அகைன் இமிடியேட்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இமிடியேட்டாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. நம்ம வந்து இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போணுச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலான்னு சொல்லி பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து நல்லா டே பை டே வந்து ஃபால் ஆகி ஒரு 900 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட அது ப்ரீவியஸாக வந்து ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சோ அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட அதை தாண்டி போயிடுச்சு. இதான் வந்து டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி சப்போர்ட் எடுத்த ஏரியா. இங்கேருந்து தான் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பையிங் சைடு வந்து மாறி போச்சு. செல்லிங் சைடு போயிட்டு இருந்தது கன்வெர்ட் ஆகி அகெயின் வந்து இந்த ஏரியாலேயே வந்து இப்போ மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து சப்போஸ் பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பயங்கர ஃபாலில் இருக்குது. ஸோ பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அகைன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேலே போயிருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து பையிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங்காக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 51,000 லெவலை தாண்டுற வரைக்கும் பையிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்ட்ராங் பையிங் வந்து நமக்கு 51,700 லெவலில் இருக்குது. பட் வந்து 51,100 லெவலில் தாண்டுற வரைக்குமே வந்து பையிங் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த 51,000லேருந்து 51,100 வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆகி வெயிட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து எப்படி கேண்டில் க்ளோஸ் ஆகுது எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம அடுத்த மூமெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் வந்து எப்படி ப்ரைஸஸ் அண்ட் ஃபார்ம் பண்ணுறதை வச்சு அடுத்த நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அது வந்து 50,500லேருந்து 600 லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகி அகேன்ஸ்ட் இந்த இடத்துல ரிவேர்ஸ் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆனிச்சுன்னு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து திரும்ப வந்து செல்லிங் சைடு கேண்டில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50,500 to 600 லெவலுக்குள்ளேயே வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகுன்ற பட்சத்தில் அகெயின் இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நம்ம தைரியமாக செல்லிங் சைடு போகலாம். திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் 50,900 50,000 51,000 இந்த லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக இருக்குது. இது வந்து 1 டேவோட கேண்டில் கிட்டத்தட்ட. ஸோ இந்த கேண்டிலில் இது மிடில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லர் வந்து செல் பண்ணிடுவாங்க. இங்கேயும் மார்க்கெட் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் வந்து ஃபால் இருந்தனால நல்லா ஹை ப்ரீமியமில் இருக்கும். அது வந்து டீகே ஆகிட்டு இருக்கும், ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம எதிர சைடு பிரேக் அவுட் தர வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ராடேயில் பையிங் சைடில் நீங்கள் எந்த சைடு பையிங் போகிறோம்னாலும் அது வந்து கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வாலட்டிலிட்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது.
ஸோ கேப் டவுன் பார்த்துட்டோம், ஃப்ளாட் ஓப்பன் பார்த்துட்டோம், கேப் அப் பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 3 ஸ்டேஜில் எப்படி ஓப்பன் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகுன்ற பட்சத்தில் தைரியமாக செல்லிங் சைடு நம்ம அகைன் திரும்ப வந்து மண்டே ஒரு ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். கேப் டவுனோ இல்லை வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் கொஞ்சம் ட்ரேடை வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க அடுத்து நிஃப்டி எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, நிஃப்டியை நம்ம பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 வீக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் புதுசாக வர பையர்ஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் க்ரீன் ரெட் கேண்டிலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நமக்கு 25,300 லெவலை தாண்டி போகும்போது நல்லா பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் நியூ லைஃப் டைம் ஹையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஆனால் வந்து டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி பண்ண வீடியோவில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன அன்றைக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேண்டில். இந்த கேண்டிலை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ மார்க்கெட் வந்து 25,000 லெவலெல்லாம் தாண்டி ரொம்ப கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை தாண்டினால நல்லா ஹையாக வந்து கீழே போயிருக்கு. இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் டைம் ஹை நியூ நியூ ஹை தொட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தப்பையும் அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருந்துச்சு. திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் நிற்கிது. ஸோ வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே நமக்கு வந்து சப்போஸ் வெயிட் பண்ணி அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் ஏதாவது ஃபார்ம் பண்ணி மேலே போணுச்சுன்னா திரும்பவும் வந்து நியூ ஹை வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்பவும் கீழே போகுது அப்படின்னா திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் செல்லிங் சைடு நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் சைடு ஃபார்ம் ஆயிருக்கனால நெக்ஸ்ட்டு அடுத்து வர கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெட் கேண்டிலே வந்து உங்களுக்கு வந்து டேவை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹால்ட் கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அகெயின் இந்த லெவலை இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் செல்லிங் வந்து நல்லா சூப்பராக கீழே வரைக்கும் வந்து திரும்பவும் இந்த லெவலை தொடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 25,400 லெவல் வரைக்கும். அதில் மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஒரே நிமிஷம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த லெவலை தாண்டி கீழே போகிற பட்சத்தில் நம்ம வந்து அதே மாதிரி செல்லிங் சைடு வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே டைரெக்டாக வந்து 25,000 லெவலில் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தாகணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இது பார்க்க போனீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு டபுள் ஃபேக்டர் மாதிரி கிட்டத்தட்ட இது ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போனதுனால செல்லிங் சைடு வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அகெயின்ஸ்ட் இந்த லெவலை நம்ம எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் திரும்ப செல்லிங் சைடு போகலாம். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சொன்ன மாதிரி திரும்பவும் மார்க்கெட் சைடுவே போகும். ஏன்னா செல்லிங் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டினியூவாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் வந்து புதுசாக வந்திருக்கவங்கலாம் இந்த இடத்துல வந்து செல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் சைடுவே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுதுன்னும் போது மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறத பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்ல முடியாது. சப்போஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணுது, இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் போனாலும் 25,000 இல்லை 25,100 லெவலுக்குள்ளே தொட்டுட்டு திரும்ப கீழே வந்துடும். திரும்ப இந்த இடத்த தொட்டுச்சுன்னா திரும்ப இங்கேருந்து மேலே போகும். ஸோ சைடுவேலேருந்து கொஞ்சம் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் மட்டும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பயங்கரமான ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் அகெயின் வந்து நல்லா செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து நல்லா ஃபோர்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இப்போ நல்லா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து திரும்பவும் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப சைடுவே போயிட்டு திரும்ப அந்த அளவில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது எப்படின்றதுன்றத பொறுத்து நம்ம அடுத்த லெவலில் அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.